மாமா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ப்ளீஸ் அத்தை, முடியாதுன்னு சொல்லாம பேசுங்க. மாமா பேசுங்க. வேண்டாம் வேண்டாம் பூமி, பூமி. சாரதா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூங்க. மாமா அதை கொடுங்க. அத்தை, மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிற எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் பிறந்த நாள் அதுவுமா புருஷனோட சேர்ந்து கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவா. எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்ல பூமி. உங்க மனச கேட்டு பாருங்க, உண்மையிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கா இல்லையான்னு தெரியும். ப்ளீஸ் பூமி, இதுக்கு மேல நாம இந்த விஷயத்த பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அத்தை, நீங்க பிடிவாதக்காரினா நான் அதை விட பிடிவாதக்காரி. நான் நேரா மாமாவை கூட்டிக்கிட்டு உள்ளேயே வந்துருவேன். ஏ பூமி, பூமி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொல்றது கேளு. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத பூமி. வேண்டாம் பூமி, வேண்டாம். எப்படியும் உங்க புள்ள என்ன வேலைக்கு தான் வச்சிருக்காரு. இது தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்பாரு, அவ்வளவுதானே. அத்தைய என் மாமா கூட கோவிலுக்கு அனுப்பி வைங்கன்னு நானே வந்து அவர்கிட்ட சண்டை போடுறேன். வேண்டாம் வேண்டாம். வேண்டான்னு நினைச்சா நீங்க உங்க புள்ள கிட்ட நான் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு வெளியில வாங்க. மாமா கூட சேர்ந்து கோவிலுக்கு போங்க. அங்க என் ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி இருப்பா, அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. சொல்றது புரிஞ்சுதா? பிடிவாதக்காரி, பிடிவாதக்காரி. யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. அம்மா, யார்மா ஃபோன் பண்ணிருக்காங்க? நம்ம புரோஹிதர்டா. பிறந்த நாள் அன்னைக்கு கோயிலுக்கு தனியா நடந்து போட நல்லதுன்னு சொன்னாரு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆமா ஆமா ஆமா, அவசரப்படாதீங்கம்மா. இன்னைக்கு உங்க பர்த்டே, நானே டிராப் பண்றேன். நீங்க கோயிலுக்குள்ள போங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். நீங்க இப்பதான் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தீங்க, பாதியிலே இப்படி விட்டுட்டு போனா எப்படி? வேணும்னா நான் ஆண்டி கூட போறேன். சரி, அம்மாக்கு துணையா நான் போயிட்டு வரட்டுமா? ஏய், நீ எதுக்கடி பூர்ணி? நான் பாப்பாவோட போயிட்டு வரேன். வா பாப்பா போலாம். ஓகே, ஜாக்கிரதை. போயிட்டு வரேன். பாய் பாய்.